பத்திரிகை உலக சகோதரர்கள் அனைவருக்கும் முதலில் எங்கள் அணியின் சார்பாக பணிவான வணக்கங்கள். நடைபெற இருக்கின்ற 17ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற டப்பிங் யூனியன் தேர்தல் சம்பந்தமாக பல விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் உங்களை நாங்கள் அனைவரும் எங்கள் அணியின் சார்பாக அன்போடு அழைத்திருக்கிறோம். நிறைய பேர் பேசுனாங்க, எதனால் இந்த மாதிரி ஒன்றா இருந்தீங்க, ரெண்டாக பிரிஞ்சிட்டீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து நிறைய கருத்துக்கள் நான் உள்ள இடத்துல சொல்லிக்கிட்டே வந்தேன். எதுக்குமே எனக்கு சரியான பதில் கிடைக்கல. ஸோ அதனால் இனிமேலும் இது பொறுமையாக இருந்தால் சரி வராது அப்படின்னு தான் இந்த ஒரு முடிவெடுத்தோம். இந்த முடிவெடுக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது லாஸ்ட் கமிட்டி. இந்த கடந்த நிர்வாகத்தினுடைய நிறைவான ஒரு கமிட்டி நடந்தது. அதுக்கு அண்ணன் ரவி அண்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ ரவி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால நான் ஓய்வு எடுத்துக்கலான் இருக்கேன், அது வேண்டாம், இனிமேல் வேறு யாராவது பார்த்துக்குங்க, நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கமிட்டியில் சொன்னார். அப்போது இவர் சகோதரர் நாராயண் பாபு அவர்கள் ரொம்ப அன்போடு கேட்டார், இல்லைங்க இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் நீங்கள் இருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம், இந்த ஒரு எலெக்ஷன் இருங்க அப்படின்னு கேட்டபோது அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன்னா இவர் ஓய்வு எடுக்க போட்டாங்கன்னா அடுத்தது நிர்வாகம் யாருக்கிட்ட ஒப்படைக்கணுன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? தனக்கு அடுத்தது இவங்கன்னு இருக்கணும். இவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. சரி, நம்ம போய் அண்ணங்கிட்ட இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தபோது ஒரு அறிவிப்பு வந்தது. திரு கதிர் அவர்கள் தலைவர், சதீஷ் அவர்கள் செயலாளர், ஷாஜிதா அவர்கள் பொருளாளர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேர் கமிட்டியில் எல்லாருமே அன்பாக கேட்டாங்க, இருங்கன்ட்டு. அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க 3 பேர் தான் நிர்வாகன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே, சரி இது விஷயமா அண்ணங்கிட்டே நம்ம நேரடியாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னென்ன இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கமிட்டியில் எல்லாருமே கேட்டாங்களே, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களேண்ணா? இல்லைடா, அது விட்றா, அது போட்டுண்டா, நம்மளும் எவ்வளோ காலமாக இருந்துட்டோம், அதனால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. அப்போ நான் அண்ணங்கிட்ட என்ன சொன்னேன், இல்லைண்ணே 83லேருந்து கட்டி காப்பாற்றின ஒரு யூனியன் இது, அவ்வளோ சுலபமாக இதை டக்குன்னு விட்டுட்டு போயிட முடியாதுன்னு, அடுத்தது ஒரு நல்ல மனிதர்கள்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தப்பாக எடுக்காதீங்கன்னா, கதிர் தான் கேண்டிடேட்னு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா கதிரை எதிர்த்து நான் நிற்க வேண்டி வரும் அப்படின்னு அண்ணங்கிட்ட நான் ஓப்பனாக ஹாஸ்பிட்டலில் சொன்னேன். அப்போது ஹாஸ்பிட்டலில் சொல்லும்போது அண்ணனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே இருந்தாங்க. அண்ணி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சம்பந்திங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்க முன்னிலையில் தான் நான் இதை அண்ணங்கிட்ட நான் சொன்னேன். அது என்னமோ பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் உண்மையிலே பாவம், அவரால் முடியல, உடம்பு ஆப்ரேஷன் வேறு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்ட உடனே ஒரு 2 நாள் கழித்து சகோதரர் சாந்தகுமார் அவர்களும் மாலா மாமின்னு ஒரு மூத்த கலைஞர், அவங்க 2 பேரும் போய் அண்ணங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசினாங்க. அப்போ அண்ணன் சொன்னார், இவர் கேட்டார், இல்லைன்னா நானும் 18 வருஷமாக இவர் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கீ போஸ்ட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார் நிற்கிறதுக்காக. ஏன்னா அவங்க எல்லாரோட இவர் சீனியர், அந்த 3 பேரோட இவர் சீனியர். நிறைய உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்தவர், யூனியனுக்கு அதன் மூலமாக நிறைய வருமானத்தை அள்ளி கொடுத்தவர், எல்லாமே இருந்து இவர் கேட்டபோது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலடா, அந்த கதிர் இவனுங்கெல்லாம் நீ வரவே கூடாதுன்றானுங்க, என்னன்னு தெரியல, நீ வேணா போய் அவன்கிட்ட பேசினேன், நான் எப்படின்னா பேச முடியும்னா, இல்லைடா நான் பேசினா கூட அவங்க முடியாதுன்றானுங்க அப்படின்னும்போது எனக்கு தோணுச்சு, இந்த விஷயம் எனக்கு வந்தது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டோம். அப்போ அவரே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பண்ணுறா சாந்தா, ராஜேந்திரன் தனியாக நிற்கிறேன்னு போயிட்டான், நீ என்ன பண்ண அவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி இல்லைங்கன்னு இந்த ஐடியாவை கொடுத்தவரே அவர் தான்.
அதுக்கப்புறம் சரின்னு இவரும் எவ்வளோ பேசினாரு. அப்புறம் இவங்க வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் அணியாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணோம். இப்போது அண்ணங்கிட்ட போய் பேசும்போது இவரும் மாலா மாமியும் போய் பேசுனாங்க. அப்போ மாலா மாமி வந்து அண்ணங்கிட்ட என்ன சொன்னாங்க, ஏங்க ஒரு 4 பேர் சேர்ந்து தாங்க நிர்வாகத்தில் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. இவ்வளோ பேர் உறுப்பினர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகம் அங்கே இருக்குது. உபதலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் மட்டும் எல்லா முடிவையும் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட தகவல் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதே மாலா மாமி சொன்னது, எங்ககிட்ட தகவல் மட்டும்தான் சொல்கிறாங்க. வெறும் தகவலை மட்டும் கேட்டுக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்ன செட்ராப்பட்டியா அப்படின்னு மாமி வந்து அண்ணங்கிட்ட நேரடியாக கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் மன வருத்தம். இப்போ நாங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு அணி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்ன உடனே திரு கதிர் அவர்களும் சதீஷ் அவர்களும் ஷாஜித் அவர்களும் மறுபடியும் போய் அண்ணங்கிட்ட போய், சார் ராஜேந்திரன் சார் மறுபடியும் தனியாக அவர் ஒரு அணி ஃபார்ம் பண்ணி நிற்கிறாரு, அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து நில்லுங்க, அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் அவ்வளோ பேர் கமிட்டியில் கேட்டாங்க, அங்கே ஒத்துக்க மாட்டேன்னாரு. இப்போ இவங்க 3 பேர் போய் கேட்ட உடனே சரிடா நான் நிற்கிறேன்டான்னு மறுபடியும் வந்தார். எனக்கு அது இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னங்க கமிட்டியில் எல்லாத்தையும் கேட்டபோது அவர் சொல்ல இப்போ வரலான்ட்டு மறுபடியும் நான் போனேன் ஹாஸ்பிட்டல். இப்போ என்னென்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைடா அது நான் நிற்கிறேன், அதுதான் நல்லது, நான் நிற்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், நான் தவறாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் நின்னாலும் உங்களை எதிர்த்து நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இது யூனியன். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தோம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எவ்வளோ சந்தித்து வந்தோம். திடீர்னு போயிட்டு யாருக்கிட்டையோ கொடுத்துட்டு வர்றதுன்னா சரி வராதுன்னா, நீங்கள் நின்னா கூட நான் ஏற்று நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு அப்படின்னு. அதுக்கும் அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்ம் ஆச்சு சார், ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களை சமாளிக்க முடியாமல் ஏதேதோ பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ராமராஜன் ஒரு அணி இருந்தது, அவங்க பின்னாடி இவங்க போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க, அவங்க பின்னாடி இந்த செயல்படுறாங்கன்னு என்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. சார் நான் வந்து கிட்டத்தட்ட அது ஏற்கனவே எல்லா மீடியாலையும் சொல்லியாச்சு, நான் அவரும் எத்தனை வருஷ காலம் நண்பர்கள் அப்படின்ட்டு. இவ்வளோ வருஷம் நடிகர் சங்கம், டப்பிங் யூனியன், சின்னத்திரை எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க, இவங்களை நம்புகிற அளவுக்கு நம்மளை நம்பலையே. அது இவரெல்லாம் என்ன உழைச்சிருக்காரு, இவரெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் எழுத்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ வந்து எலெக்ஷன் நிற்கிது சார். ஏன்னா இதில் எனக்கு என்ன இன்னொரு பெரிய வருத்தம்னு கேட்டிங்கன்னா, பிகினிங்லேருந்து நிறைய பேர் அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் சொல்லி நான் கேட்டேன், ஏன் அவர் என் கூட உபத்தலைவராக தானே இருந்தார், அவர் எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே கேட்டிருக்கலாமே, அவர் ஏன் கேட்காம விட்டாருன்னு கேட்டார். எல்லாத்தையும் நான் கேட்டேன், எதுக்குமே அவர்கிட்ட இருந்து பதில் வரல. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே என்ன அவாய்ட் பண்ணணும்னு அந்த 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த ஸ்டெப் என்னன்னா, நாங்கள் உபதலைவராக ஜெயிச்சு யூனியனுக்குள்ளே வந்தபோது ராஜேந்திரன் சார் உள்ளே வந்தார்னா யாரும் எழுந்துச்சு அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, யாரும் அவருக்கு விஷ் பண்ணக்கூடாது, அவர் காஃபி டீ கேட்டால் வாங்கி கொடுக்கக்கூடாது, நாங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது கூட கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன இது, நானும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், ஒரு உபதலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எனக்கே இந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் திறந்தால் 10:15 நாங்கள் இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்துல என்னை அவமானப்படுத்தி என்னை எடுக்கணும்னு பார்த்தாங்க. அது முடியவே முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யூனியனில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நிர்வாகத்திட்ட சொல்லணும். உபதலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் மட்டும் ஒரு முடிவு எடுக்கிறது, அவங்க போய் அண்ணங்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணன் என்ன சொல்கிறாரோ நமக்கு தெரியாது, அது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த தகவல் மட்டும் எங்களுக்கு வரும். இது சரியான போக்கா எனக்கு தெரியல. ஸோ அந்த 4 பேர்கிட்ட இருந்து நம்ம யூனியனை காப்பாற்றணும். அதுதான் இப்போ இந்த அணியினுடைய மெயின் நோக்கம். இதில் ராதாரவி அண்ணன் எழுத்து நிற்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த 4 பேர் சுற்றி ஒரு 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேருக்கு தான் வேலை வாய்ப்புகள்.
அந்த 4 பேர், அந்த 40 பேர். அப்போ எதுக்கு இவ்வளோ பேர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்து உட்கார்ந்தாங்க? எல்லாமே அவங்களா முடிவு பண்ணிக்கிறது. எதுவுமே இதனால என்ன லாபமா நஷ்டமா என்ன இது அப்படின்னு. நான் ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்றேன் சார். நம்ம பத்திரிகை ஊடக சகோதரர்களுக்கெல்லாம் சொல்றேன். இந்த உள்ள வந்து இந்த செகண்ட் டைம் வந்து ரவி அண்ணன் தலைவராகவும் செயலாளராக கதிர் அவர்களும் உள்ள வந்த உடனே த கிங் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று ரெடி பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? முதல்ல ஒரு டப்பிங் தியேட்டர் கட்டணும்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். எதுக்கு டப்பிங் தியேட்டர் கட்டுறீங்க? இல்லை, உறுப்பினர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் எப்படின்னு சரி பண்ணணும் அப்படின்லாம் கேட்டேன். இது நடைமுறைக்கு சாத்தியப்படாதுங்க, அதுக்கு மெத்தடே வேற அப்படின்னு சொன்னபோது கேட்கல. எதுவுமே கேட்கல சார். கட்டிட்டாங்க. கட்டிட்டு அதுக்கு எஸ்பிபி சார் பேர் வச்சாங்க. சரி, ஓகே, நீங்கள் கட்டினீங்க, எஸ்பிபி சார் பேர் வச்சிங்க. அதில் என்ன ஒர்க்கு நடந்தது? ஒரு ஒர்க்கும் நடக்கல. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் மெம்பராக வந்து சேர்ந்தாங்க. சார், நீங்கள் மெம்பராக வந்து சேர்ந்துருக்கீங்களா? வாங்க, என்னங்க இது ஒரு கேரக்டர், இதை பேசி காட்டுங்க, லிப்பு கரெக்டாக சிங் பண்ணுறீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லை சார்? எதுவுமே பண்ணல. அது அப்படியே கிடக்குது. இப்போ அது யாரோட காசு? இதை கட்டுறதுக்கு உறுப்பினர்களோட காசு. அது அப்படியே இருக்குது. அதோட சேர்த்து அந்த பில்டிங்கை இடிச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்க? ஒரு டைரி போட்டாங்க. அந்த டைரி எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஒரு டைரி என்னன்னா கால்ஷீட் டைரி. இப்போ நம்ம பின்னணி குரல் பேசக்கூடிய கலைஞர்கள் எல்லாமே ஒரு தேட்டருக்கு போய் டப்பிங் பேசும்போது அவங்க 9 to 1, அப்போது 9 to 1 இவர் இருந்தார். அப்போது அவர்கிட்ட வந்து அந்த இன்ஜினியர் சாரோ இல்லை கட்டி எந்த சினிமா கம்பெனியும் அவங்க டப்பிங் பேசுகிறாங்களோ அந்த மேனேஜர் ஒரு கையெழுத்து போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். ப்ராக்டிக்கலாக எந்த மேனேஜரும் கையெழுத்து போட மாட்டாங்க. இவங்க டப்பிங் முடிக்கிற நேரத்தில் மேனேஜர் அங்கே இருக்கணும். இல்லாமல் போயிட்டார்னா, அவர் வேற ஏதாவது வேலையை பார்க்க போயிட்டார்னா எதுவுமே பண்ண முடியாது. இது ப்ராக்டிக்கலாக வராதுங்க. வேண்டாம் வேண்டாம், இல்லை இல்லை சார் பண்ணணும். அது கூட அந்த புக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சார் இடம். அதில் 9, 9:30 கூட நீங்கள் எழுத முடியாது. குட்டி 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 குட்டியாக போட்டாங்க. நான் இதை சொன்னேன். ஒரு பொருட்டாவே என்ன நினைக்கல. அவ்வளோ புக்கு பிரிண்ட் பண்ணாங்க. இன்னும் அது யூனியனில் சில பேருக்கு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் யார் இதை ஃபாலோ பண்ணுறாங்க? புக்கு அப்படியே கிடக்குது. அது யாருடைய பணம்? உறுப்பினருடைய பணம். இப்படி ஒவ்வொரு விஷயமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோர் கட்டினாங்க. செகண்ட் ஃப்ளோர் எதுக்கு கட்டுறீங்க? ஏற்கனவே பேஸ்மெண்ட்லேருந்து கட்டிட்டு வந்ததுலேயே பிரச்சனை இருக்குது. கார்பரேஷன் கட்ட வேண்டிய 75,000 ரூபாய் பணத்தை கட்டுனதா ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் கார்பரேஷனுக்கு அந்த பணம் போய் சேரலை. 75,000 ரூபாய் கட்டாததுனால 75 லட்சம் ரூபாய் பில்டிங் இடிக்கப்பட்டது. இதை நான் ஆதாரத்தோடு வச்சிருக்கேன். கார்பரேஷன் அனுப்பிச்ச அந்த இது கூட அதுக்கப்புறம் கூட நான் சகோதரர்களுக்கு நான் காட்டுறேன். அந்த 75,000 ரூபாய் ஏன் கட்டினதா கணக்கு காமிச்சிங்க? அந்த 75,000 ரூபாய் எங்கே போச்சு? இப்போ கோர்ட்ல நீதியரசர் இவங்க குற்றவாளிகள், இவங்க 75,000 ரூபாய் கட்டல அப்படின்னு தீர்ப்பு சொல்லி கோர்ட்லயே இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கூட இந்த கதிர் வந்து என்ன சொல்றாருன்னா, பில்டிங் அடிச்சிட்டாங்க, மறுபடியும் நாங்கள் அந்த பில்டிங்கை கட்டுவோம், அதுக்கு தலைவர் பேர் வைப்போம். நான் என்ன கேட்குறேன் தம்பி கதிர்கிட்ட, ஏப்பா இந்த இடிச்சாங்களே இந்த பில்டிங், அதுவே நமக்கு அசிங்கம் இல்லையா? தலைவர் இருக்க பீரியட்ல அந்த பில்டிங் இடிக்கப்படுதுன்னா அந்த ஏன் இடிச்சாங்க, என்ன தப்பு நடந்ததுன்னு பார்க்காம இடிக்க வச்சிட்டாங்கன்னு பழைய வேற எங்கேயோ போட்டு அதை டைவர்ட் பண்ணாரு. இன்னைக்கு கோர்ட்லயே என்ன சொல்லிட்டாங்க? ஆமா, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க குற்றவாளிகள் தான். அப்ப நீதியரசர் சொன்ன அந்த வார்த்தைகளை போய் நீங்க மாத்திருவீங்களா? நீதியரசர்கிட்ட என்ன இவங்க யார் மேலேயோ பழி போடுறாங்களே, அவங்க தான் பண்ண சொன்னாங்களா? அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஃப்ளோர் கட்டாதீங்கன்னு நான் சொன்னேன். அதுவும் கேட்கல. அது எது கட்டுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு சின்ன பர்த்டே, குழந்தைக்கு பிறந்த நாள், இல்லைன்னா ஒரு பெண் பிள்ளைகள் அதாவது பெரியவங்களாயிட்டாங்கன்னா அந்த மாதிரி விழாக்கள் நடத்துறதுக்கு ஒரு கம்மி விலையில் நம்ம மேலே இடம் கொடுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதுவும் நடைமுறைக்கு சாத்தியம் வராதுங்கன்னு.
என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னாங்க. சார் நீங்களே பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க சார் ஊடக சகோதரர்கள். விஜயராகபுரம் 4வது தெருவில் இருக்கிற அந்த இடம் இவ்வளவு சின்னது. ஒரு 4 பைக்கு ஒன்னா வந்து நின்னாலே டோட்டலா அது டிராபிக் ஜாம் ஆயிடும். ஏன்னா அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்க இருக்கிறவங்க 10 பேர் வருவாங்க, 20 பேர் போவாங்க, கார் போகும், வண்டி போக முடியாது. சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மக்கள் எல்லாருமே அங்க வந்து வண்டி கிண்டு நிக்க வச்சாங்கன்னா எப்படி மேலே போவாங்க? அதுவும் செகண்ட் ஃப்ளோர் எப்படி மேலே போவாங்க? இல்லைன்னா அந்த பக்கம் 80 அடி ரோட்ல கோல்டன் பேரடைஸ் அந்த வண்டியெல்லாம் நிற்க வச்சுட்டு அங்கே நடந்து வரணும். இல்லைன்னா இந்த பக்கம் வந்து போலீஸ் பூத் இருக்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு நடந்து வரணும். இதெல்லாம் வராதுங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தா எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலை. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. பொய் சொல்றாருன்னு நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஊடக நண்பர்கள் எங்க இருந்தாலும் உண்மை எடுத்துருவீங்க. சகோதரர்கள் நீங்க போய் பாருங்க. எதுவுமே பண்ணல. உடனே என்ன பண்ணாங்க? சரி இது என்ன வெறுமனே கட்டியாச்சு, இது கட்டினதே தப்பு, பர்மிஷன் வாங்கல சார். நான் ஊடக நண்பர்கள் சொல்றேன், பர்மிஷன் வாங்கல, செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டாங்க. இப்போ அங்கே அந்த அவங்க போட்ட மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் அங்கே நடக்கலை. உடனே என்ன பண்ணிட்டாங்க? சரி கட்டியாச்சு, அது வேஸ்ட்டாக போகும், அப்போ ஒன்று பண்ணலாம், இனிமேல் கமிட்டி மீட்டிங்லாம் மேலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ கமிட்டி மீட்டிங் நடத்துறதுக்கு மேலே ஒரு இடம் அப்படிதான் அதை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த கமிட்டி அந்த பில்டிங்கும் அதோடு சேர்த்து அந்த கதையும் முடிஞ்சு போச்சு. டோட்டலாக இடிச்சு போட்டாங்க. அதை கட்டுறதுக்கு உண்டான செலவு யாருது? யாருடைய பணம்? உறுப்பினர்களுடைய பணம். கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி 10% யூனியனுக்கு கட்டி அந்த பணமெல்லாம் இந்த மாதிரி விரயமா போகணுமான்றது தான் சார் என்னுடைய வேதனை, எங்க அணியில் இருக்க எல்லாருடைய வேதனை. இதுல என்ன சார் தப்பு? இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டு எல்லாமே இந்த தேர்தல் ஒன்று நடக்கும்போது தான் சொல்றீங்க தவிர இது ஏன் முன்கூட்டியே சொல்லல அப்படின்னு. கரெக்ட் நினைக்கிறேன். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். இப்ப உங்க தலைவர் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அபிப்பிராயம் ஆகட்டும், ஒரு அதிருப்தி ஆகட்டும், இது எல்லாமே உள்ள இருக்க செயற்குழு உறுப்பினர்கள் இருக்க பதவியில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒரு அதிருப்தி, அந்த பில்டிங் மேலே ஆகட்டும், இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இது எல்லாமே முன்கூட்டியே சொல்லிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கரெக்டான கேள்வி. இப்ப நான் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கேன். இவங்க கேட்கல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்பவே வெளியில வந்திருக்கலாமே நான் கேட்கறேன். ஏன்னா நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்றப்போ நீங்க உங்களுடைய அணி அப்படின்றத தனியா திரட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் இவர் வந்து தலைவர் போட்டிக்கு வந்து போட்டி இடலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து நான் வெளியில வந்து நான் இந்த மாதிரி தலைவர் போட்டிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது தேர்தல் அந்த நோக்குல பதவி நோக்குல பண்ற மாதிரில. ஒரு கேள்விக்கு நீ கேட்டீங்க சொல்றேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ரவி அண்ணன் கூட 14 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். ஓகேங்களா? விஜயகாந்த் சாரோட 6 வருஷம் அவருடைய தலைமையில் நான் கமிட்டி மெம்பர். சரத்குமார் சாரோட அவருடைய நிர்வாகத்தில் 3 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய ஃபவுண்டர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளர். இவ்வளவு பதவிகளையும் நான் அனுபவிச்சாச்சு. இப்ப என்ன புதுசா எனக்கு பதவி ஆசை? எனக்கு புரியல. எனக்கு பதவி ஆசை இல்லை சார். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை எடுத்துட்டு போய் சொன்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன், பேட்டியில சொன்னேன், ரவி அண்ணனுக்கு ஆளுமை போயிடுச்சுன்னு. அதுக்கு உடனே எல்லாரும் அவர் எப்படி நீங்க ஆளுமை போயிடுச்சுன்னு. இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்களே பத்திரிகை பேட்டி பார்த்தீங்க, அது அண்ணன் கொடுத்த பத்திரிகை பேட்டியில். அதுல முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் உட்காரும்போது அவர் பக்கத்தில் KR செல்வராஜன் ஒருத்தர் உட்காருவார், நான் உட்காருவேன். நாங்கள் தான் 2 பேரும் அவர் பக்கத்தில். அவர் பேசும்போது நாங்கள் ஏதாவது கூட பேசணும் அப்படி திரும்பினாலும் வச்சு கப்சிப்னு ஆகிடும். இப்போ அவர் கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்க எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா ரவி அண்ணன் பேசும்போது கதிர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர்கிட்ட இருறா நீ என்னை பேச ஒரு இருறான்றாரு. அப்படி இல்லை சார், ரவி அண்ணன் சிங்கம் மாதிரி வாழ்ந்தவர் இல்லைங்க. அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு, ஆனா அவரை மீறி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அவருக்கு ஆளுமை போயிடுச்சு. கண்டிப்பா சார், இவ்வளவு பேர் இருக்காங்க சார் கமிட்டியில. நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்ல அவர் நிக்கலேன்னு சொல்லிட்டாரு. அவரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து அவரே சொன்னது என்கிட்ட, நான் வந்து இவர் போனது 2 நாள் வச்சு, இவர் போனது எனக்கு தெரியாது, இவர் போனது எனக்கு தெரியாது. நான் 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போகும்போது என் கூட அந்த மோலா மாமி அவங்க கூட வந்தாங்க. அவங்க வந்து தற்போது நிர்வாகத்தில் அவங்க கூட்டத்தில்
சொன்னப்ப கேட்கும்போது சொன்னாரு இந்த மாதிரி 3 பேர் சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் கிட்ட 36 வருஷமா எம்எல்ஏ இருக்கேன், 38ல இருக்கேன். நான் இவ்வளவு நாள் இருக்கேன், நான் ஒவ்வொரு தடவை நான் வரணும்னு ட்ரை பண்றேன். நான் கிட்ட 18 வருஷம் கம்பெனி வர இருந்திருக்கேன். அதுக்கு மேலே போகல, வேணாம் விட்டேன். இப்போ நான் வரும்போது 2019 கேட்கும்போது அடுத்த வருஷம் வைக்க போயிட்டாங்க. 2024 கன்ஃபார்ம் நிதாண்டான்னு சொன்னீங்க. ஆனா இப்போ யாரையும் கூப்பிட்டு நிக்க வைக்கிறீங்களேண்ணே, என்னண்ணா இது? நான் நிற்பேன், ஏற்று நிற்பேன். நான் அவர் செக்ரட்டரி அவர் நிக்க வச்சிருக்கேன்னு சொன்னாரு மிஸ்டர் சதீஷ். நான் அவர் ஏற்று நிற்பேன்னு சொன்னேன். அப்ப அவரு என்கிட்ட சொன்ன வார்த்தை, நேற்று தான் ராஜேந்திர வந்து சொல்லிட்டு போயிருக்காண்டா, ஏற்று நிற்கிறேன்னு சொல்றான், எல்லாம் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் முதல்ல சொன்னது என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அது வரைக்கும் இவரு நான் மீட் பண்ணல, இந்த தேர்தல் விஷயமா இவரு நான் மீட் பண்ணல, வேற யாரையும் மீட் பண்ணல. அப்புறம் நாங்கள் 2 பேரும் உட்காந்து எல்லாரும் பேசதான் எங்களுக்கு ஆதரவு பெருகதை பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் பயந்து போய் தான் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா இது இல்லைன்னா நீங்க நில்லுங்கன்னா இந்த பில்டிங் கட்டி முடிச்சு ஒரு 4 மாசம் 5 மாசம் கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சு அது திறப்புலா முடிஞ்சிட்டோம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க கட்டிட்டு தான் பண்ணலாம், இல்லை நீங்க அதுக்கப்புறம் ஓய்வு விடுங்க, இப்போதைக்கு நீங்க இருங்கண்ணே. அதாவது நாசுக்கா அவங்க வந்து எங்களை எதிர்த்துனா தோத்துருவாங்கிற பயத்துல அவர் நின்னாரும் நாங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாபஸ் வாங்கிடுவோங்கிற ஒரு நோக்கத்துல அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அப்பயும் அவர் முடியாது அப்படின்னாரு. ஆனால் அவர் கம்பல் பண்ணி நிக்க வச்சிருக்காங்க. ஆனா நாங்க வாபஸ் வாங்குது. நாங்க நின்ன ஸ்டாண்டு தான். நாமினேஷன் பண்றதுக்கு செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருக்கணும்னு காட்டுறதுக்கு கூட உங்க அணியில வந்து ஆட்கள் எண்ணிக்கையில ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கூட்டு போய் தான் நாமினேஷனே தாக்கல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறப்ப சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து? அவங்களோட கற்பனை உள்ள ரொம்ப ஜாஸ்தி சார். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்ல கூட இந்த விஷயங்கள் வந்து சின்மயி மேட்டர் நான் எடுத்த போது கமிட்டியில எல்லாரும் முன்னாடியும் தான் கேட்டேன். இதுக்கு என்ன, இது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதிவு பண்ணணும். இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிய வந்தது ஊடகத்தின் மூலமா தான். இந்த வலைபேச்சுன்னு ஒரு ஊடகம், அதுல வந்து அந்தணன் சார், பிஸ்மி சார், இவங்க தான் முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை நான் பார்த்தேன். என்னடா அது ஒரு நான் மெம்பர் போய் பேசுறாங்களேன்னு தான் கமிட்டியில கொண்டாந்து இந்த விஷயத்த பேசினேன். அப்ப கூட கதிர் சார் என்ன சொன்னாருன்னா, அப்படியே எனக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு. கமிட்டிலேயே அவர் முன்னாடி எல்லாரும் முன்னாடியுமே அந்த லிங்கை நான் அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன். நீங்க பாருங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க அப்படின்னு. அந்த வலைபேச்சுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கதான் சொன்னாங்க இந்த விஷயத்த. இவர் ஏன் அதை தடுக்காம விட்டாருன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரும் கதிர் சாரும் ஃப்ரெண்டு, நண்பர்கள், அதனால அதை தடுக்காம விட்டாங்கன்னு அவங்க பேசினாங்க. இப்பவும் நீங்க எல்லாரும் போய் யூடியூப்ல அவங்க பேசுறதை எடுத்து பாருங்க. அதை தான் நான் எடுத்துன்னு வந்து கேட்டேன். அதை பார்க்குறேன்னாரு. அதுக்கப்புறம் போச்சு. மறுபடியும் ஊடகத்தின் மூலமாக தான் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு 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 திட்டமிடல், உறுப்பினர்கள் நலன் சார்ந்து என்ன செய்யணும், உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும். சார் இப்போ சின்ன ஒரு விஷயம் கேள்வி கேட்குறேன் சார், இந்த இது மூலமா அவங்களுக்கு கேட்குறேன். இப்போ அந்த பில்டிங்கை இடிச்சிட்டாங்க, அதுவும் ரவி அண்ணன் தலைவராக இருக்கும்போது இடிச்சிட்டாங்க. அது நம்ம டப்பிங் யூனியனுக்கு அவமானமா இல்லையா? நான் உங்ககிட்ட இதன் மூலமா கேட்கிறேன், இந்த அவமானம் எவ்வளவு பெரிய அவமானம். சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷருடைய தலைமையில ஒரு யூனியன் இயங்கும் போது அதை இடிக்கிறாங்க, அது அவமானம். இன்னொன்னு, கோர்ட்ல நீதியரசர் நீங்க குற்றவாளி தான், நீங்க தவறு பண்ணிருக்கீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது அசிங்கம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பதில்? ஏன் அந்த தப்பை பண்ணீங்க? அப்பவே அதை கேட்டிருக்கணும் இல்ல, அப்பவும் கேட்கல. இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு சார். இப்போ உறுப்பினர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எடுக்கணும்னா அதுக்கு யோசனை பண்ணணும். இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வருது சார், உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ படங்கள்ல அந்த வாய்ஸை கொண்டு வராங்க. இன் ஃபியூச்சர் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கூட வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துல ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா டப்பிங் யூனியன்ல மெம்பராக இருக்கிற உறுப்பினர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? இதே மாதிரி தான் நான் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஆதார் கார்டு வந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஆதார் கார்டு எல்லாம் அப்படியே பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு வீடியோ வரும்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் எங்க சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஆதார் கார்டு எடுக்க வச்சேன். இன்னைக்கு ஆதார் கார்டினுடைய பயன் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதே தான் சார் நாளைக்கு ஏஐ டெக்னாலஜி. மெம்பர்ஸுக்கு என்ன வேலை? இப்போ பார்த்தீங்கன்னா வேற சில பிரச்சனைகள் பெப்சியில் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா வெளியில போனோன்னா ஃபியூச்சர் என்ன ஆகும்? இந்த மெம்பர்ஸ் எங்க போவாங்க? அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது?
இதெல்லாம் தான் சார் யோசிக்கணும். இன்னொன்று அவர் சதீஷ்ங்கிறவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், நாங்கள் வந்து கிரிக்கெட் டீம் ஆரம்பித்தோம், நாங்கள் இவ்வளோ பேர் கொண்டு வந்தோம், ஒரு 4 பேர் வந்து அதனால் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டாங்க. சார் கிரிக்கெட் மேட்ச்ன்றது நம்ம கலை உலகத்தில் 25 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு சார். தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட், தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட், சின்னத்திரை ஆர்டிஸ்ட், மியூசிஷியன், பாடகர்கள், இவங்க எல்லாருமே கலந்து ஆடுவாங்க. அதில் ஆடின சில பேர் நம்ம நண்பர்கள்லாம் தம்பிங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது என்னமோ இவர் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்த மாதிரி, நான் தான் கொண்டு வந்தேன், எல்லாம் நான் தான் பண்ணேன். 25 வருஷமா எல்லாமே ஆடிட்டு தானே பாருக்குறாங்க. அப்பெல்லாம் நீ எங்கே இருந்த? சார் இப்போ நீங்க 14 வருஷமா வந்து கூடவே இருந்தேன்னு சொல்றீங்க. நீங்க போய் கேட்டீங்களா என்ன தலைவரா நிக்க வைங்க அப்படின்ட்டு? வார்த்தை சொன்னாரு, கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டாப்ல அப்படின்னு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவருக்கு வேணும்னா தலைவர் பதவி வேணும்ன்றதா என்கிட்ட கேட்டிருக்கலாம். கூடவே இருந்தாரு, அவரு உபதலைவரா தானே இருந்தாரு, என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா அவரா பார்த்து முடிவெடுத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாரு, விட்றா அதெல்லாம் எதுக்குடா, நம்ம இவ்வளோ காலம் இருந்துட்டோம், நம்ம பாட்டு ரிட்டையர் ஆகிட்டு போவோம், வேலை யாருக்கையாவது அதை ஒப்படைக்கும்னு தான் சொன்னார். அப்போ நான் அண்ணங்கிட்ட பேசும்போது சொன்னேன், கரெக்ட். ஆனால் அந்த ஒப்படைக்கிறது யார், யாரை தலைவர், இவங்க கிட்ட வேணாம் சார். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒருத்தர் இருக்காங்க, மற்ற 3 பேர் நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த யூனியன் யாருக்காக சார்? மெம்பர்ஸுங்களுக்காக தானே. அந்த மெம்பர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஏன் ஒரு அவமரியாதை பண்ணுறீங்க? எத்தனை பேர் அழுதுட்டு போகிறாங்க தெரியுமா? வெளியூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார். எனக்கு ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, நான் அண்ணன் கூட இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். வெளியூரில் இருக்கிற மதுரை, நாமக்கல், திருச்சி, கன்னியாகுமரி, காரைக்கால் எல்லா இடத்துல இருக்கிற உறுப்பினர்களும் எனக்கு தெரியும். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கண்ணே, இங்கேருந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு நாங்கள் இங்கே வரோண்ணே, என்னண்ணே வாங்க, எப்படி இருக்கீங்க, காஃபி சாப்பிடுங்க, ஒரு டீ சாப்பிடுங்க, உட்காருங்க, பாவம் டயர்டாக வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லலாம் இல்லை, போயிட்டு பேசினா வெளியே போங்க, வாங்க உட்காருங்க, ஆள் இல்லை, சும்மா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாருக்கான யூனியன் அது? அவங்க கொடுக்குற பணத்தில் அவங்க சந்தா கொடுத்து அவங்க இதில் ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிற இடத்துல அவங்களுக்கே மரியாதை இல்லைன்னா இந்த காட்சிகள்லாம் நான் பார்த்தேன் சார். ஒரு உறுப்பினர், நான் சொல்கிறேன், இது ஆக்சுவலி இது சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா அது வந்து எப்படி தெரியல, ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவருக்கு காலில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. அவர் இங்கே ஆட்டோவில் வந்து இறங்குறதுக்கு வேறு எங்கேயோ பக்கத்தில் இறங்கிட்டாங்க போட்டிருக்கு. அவர் மெதுவாக இந்த கை இப்படி உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துன்னு நடந்து வராரு. அவன் வந்தோடனே உள்ளே போனவுடனே ஏதோ பேசியிருக்காரு போட்டிருக்கு, பார்த்தா அழுதுகிட்டே வந்தார். நான் அப்போ தான் வரேன் யூனியன் போகிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு. கேட்டேன், ஏன்னா பழைய நாடக நடிகர் அவர், ஆனால் டப்பிங்லாம் பேசுவார், ஏன்னா அழுதுகிட்டே வரீங்கன்னு. இல்லை தம்பி, மனசு கஷ்டமாக இருக்குது தம்பி, வந்தெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி, என்ன பிரச்சனைன்னு. இல்லை நாங்கள் பெப்சிக்கு தான் போனோம், செல்வமணி சாரை பார்க்கறதுக்கு தான் போனோம், ஆனால் இந்த ஆட்டோக்கு இங்கே கொண்டு இறங்கிட்டான், சரி வந்துட்டான், அப்படியே நம்ம யூனியன் தானே பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் என்ன தம்பி இப்படி அடிச்சு வரட்டாக்கு ஒரே துரத்துறாங்க, சரி கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்ட்டு என் கையில் இந்த பணத்தை கொடுத்து நம்ம ஆட்டோ, அந்த அந்த ஆட்டோவில் கூப்பிட்டு போனவருடைய தம்பி இங்கே இருக்கார், அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போய் பெப்சியில் இறக்கி விட்டாங்க. பெப்சியில் போய் அவர் என்ன சொன்னாரோ ஏன் சொன்னாரோ தெரியாது. செல்வமணி சார் வந்து அவர் என்ன உதவி எதிர்பார்த்து போனாரோ அந்த உதவி செல்வமணி சார் பண்ணார். பண்ணிட்டு செல்வமணி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ராஜேந்திரா நீ ஒரு விஷயம் பண்ணன்னு இப்போ சொன்னாங்க, வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆனால் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அது ரவி அண்ணன்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு. சரிண்ணே நான் சொல்கிறேண்ணே அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாமே அழுதுட்டு போனால் சார், இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் சார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடந்தது. எல்லாரும் வயிறறிஞ்சு சாபம் விட்டதுனால தான் இன்னைக்கு நடிகர் சங்கம் எப்படி இருக்கு, அதே நிலைமை இங்கே வர்றதை பார்த்தேன். ஏன்னா நான் அங்கிருந்து டிராவல் ஆகி வரேன். சார் இப்போ நீங்க ஜெயிச்சா என்ன செய்வாங்க அதை சொல்லுங்க. இருக்கு சார், இப்போ கடைசியில் நாங்கள் எல்லாரும் என்ன அந்த அறிக்கை வச்சிருக்கீங்களா? அந்த அறிக்கை ஆமா, அது நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா, சூப்பர். அது ரசீது அவங்க வந்து அவர் சொன்னது என்னன்னா, அவருக்கு 40 வருஷமா கூட இருந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அது போக இன்னொரு கொஸ்டின் இருக்கு, என்ன அப்படின்னா ஜோசப் விஜய் கட்டாததை நான் கட்டேன்னு சொன்னாரு அவர். அப்ப சின்மையும் கட்டாம இருந்ததுனால விளக்குறவங்கன்னு சொன்னாங்க. இந்த 2 கொஸ்டின் இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களா பதில், சூப்பரா. இல்ல அவர் உங்களுக்கு சொன்னார்ல 40 வருஷமா கூட இருந்து இது பண்ணல அப்படின்னு. இல்லைங்க சகோதரி, சின்மைக்கு ஏன் கட்டலன்னு சொன்னாங்கல்ல,
சின்மை கட்ட சந்தா அவங்க கட்டி இருக்கலாம்ல, ஏன் கட்டல? இல்ல, இதைத்தான் நான் அவர் பார்த்தேன். உங்களுக்கு வந்து மோசடி அந்த நீங்க Definitely குற்றச்சாட்டு சொல்றாரு. டெஃபினட்டா மோசடி தான் மேடம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா சார், ஒருத்தர் 15,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாரு சார். அதாவது சந்தா கட்டுறதுக்கு வசதி இல்லாத ஏழை பின்னணி குரல் கலைஞர்களுக்கு சந்தா கட்டுறதுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ அவர் பத்திரிகையாளர் மீட்டில் என்ன சொன்னாரு, ஆடிட்டர் சொல்லி தான் நாங்கள் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஆடிட்டர் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோம். இப்போ 15,000 ரூபாய் அவர் கொடுத்தாரு, சம் XRY% கொடுக்குறாரு. அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ரசீது கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அந்த ரசீதில் வந்து 289 அப்படின்னு ஒரு ரசீது நம்பர் இருக்கு. சார், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு உங்கள் ரசீது கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ரசீதில் நீங்கள் வாங்கின அந்த பணத்தை யார் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த 289 70 பேருக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஜோசப் விஜய் பேர் வந்தது, ஸ்ருதிஹாசன் பேர் வந்தது, பின்னணி கூட கார்த்திக் பேர் வந்தது, சாய் ரவி ஏற்கனவே டப்பிங் யூனியன் தலைவராக இருந்தவர் அவர் பேர் வந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இவ்வளோ பேருக்கு பணம் கட்டினதா காமிச்சிருக்கீங்கல்ல, இந்த ரசீது அவங்களுக்கும் போயிருக்கணும்ல, போட்டிங்கல்ல, இந்த ரசீதை கொண்டு போய் ஜோசப் விஜய் கிட்ட கொடுத்தீங்களா? சார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக 200 ரூபாய் பணம் நாங்கள் கட்டியிருக்கோம், என்னங்க ரசீது அப்படின்னு கொடுத்தீங்களா? ஸ்ருதிஹாசன் கிட்ட கொடுத்தீங்களா? சாய் ரவி கிட்ட கொடுத்தீங்களா? பின்னணி பட கார்த்திகிட்ட கொடுத்தீங்களா? எங்க போச்சு? அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ரசீது போகாம அந்த பணம் எங்க போச்சு? புரியுதுங்களா நான் கேட்கறது? இப்போ சகோதரி கேட்ட அதே கேள்விதான். இவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்கல்ல, சின்மயி சந்தா அவங்க ஏதோ போய் சொல்லிட்டாங்க சார், லைஃப் மெம்பரு ஆர்டினரி மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டாங்க, சந்தா கட்டல, காலாவதி ஆச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஏன் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டியது தானே? ஏன் சின்மயி மட்டும் கட்ட மாட்டீங்க? ஸோ இதில் எங்க தப்பு நடக்குதுன்னு புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே நல்லா தெளிவாக மேடம், இதுல பிரச்சனை எங்க தெரியுமா? மேடம் கேட்டுட்டோம். நான் முதல்ல ஒரு கேள்வி சொன்னேன் தெரியுமா? அங்க நடக்கிற விஷயங்கள் 4 பேர் மட்டும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. எங்க நிர்வாகத்துக்கிட்ட வந்து எல்லாரும் முன்னாடி சார் இது பண்ணியிருக்கோம், இது இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லாம ஏன் சொல்ல? இதுதான் அவங்க சைடுல மாலாமாவே கேட்டாங்க. உங்களுடைய அந்த கமிட்டி மீட்டிங்ல நீங்க கேள்வியை கேட்கலாமே, இது நடந்திருக்கே, இது உண்மையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுக்கலாமே தான் கேள்வி. இதைத்தான் அவங்க அடியில் இருக்கிற மாலாமாமியை அவங்க கிட்ட கேட்டாங்க. அதனாலதான் பிரச்சனை. எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது எந்த விஷயமும், இதெல்லாம் அவங்க கிட்டே கேட்டாங்க. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து தகவல் மட்டும் சொல்லுவீங்க, தகவலை மட்டும் கேட்டுக்கிறதுக்கு நாங்க என்ன செட் ப்ராப்பர்ட்டிஸா? ஆமா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க சார். எந்த செயற்குழுலும் இது ஒரு விஷயத்தை அவங்க மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் செயற்குழுக்கு வராது. வராத விஷயத்தை பத்தி எப்படி நாங்க பேச முடியும்? சரி சார், இன்னொன்னு பகிரங்கமா உங்களுக்கே தெரியும், கணக்கு வழக்கு காட்டுவாங்க, அவ்வளவுதான். அதாங்க, கணக்கு வழக்கு காட்டுவாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க ஜெயிச்சு வரும்போது தப்பு பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? சட்ட ரீதியா விஷயம் எந்த தப்பு பண்ணவங்க மேல நீங்க புகார் சொல்றீங்களா? தவறான ஒரு கணக்கு வழக்கு நான் சொல்றாங்க ஒரு விஷயத்துல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? தவறு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை சட்ட ரீதியா. ஆமா. இன்னொரு கூட ஒரு விஷயம் வந்து நேற்றுக்கு அவர் சேலஞ்ச் பண்ணியிருந்தார் கதிர் சார், அது எனக்கும் வந்துருக்குது, அந்த ஆடியோ கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன். இவ்வளவு பேசுறீங்களே நீங்க, அதாவது என்னன்னா இதுல நல்ல உள்ள இருக்க சூழ்ச்சி நீங்க புரிஞ்சுக்கணும் சார். எந்த விஷயம் அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லாத விஷயத்த என்ன தூண்டி விடுறாரு. அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, சூர்யாவை நாங்க எதுக்காக நீக்கணும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கொஸ்டின் அவர் கேட்டிருந்தார் கதிர். சூர்யாவை நாங்க எதுக்காக நீக்கணும் மெம்பர்ஷிப்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு சொல்ல முடியலன்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் சொல்றேன். என்ன பதில்? உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் சொல்றேன். அப்ப தெரியாத பல விஷயங்கள் அவங்க 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயங்கள் ஏன் நிர்வாகத்துக்கு கொண்டு வரல? ஏன் மாசமா நடந்த கமிட்டி மீட்டிங் கொண்டு வரல? எவ்வளவு பேர் சார் இந்த மனிதர் கெஞ்சு அப்படி இருந்தது சார். உதாசீனப்படுத்திட்டு போனேன்.
அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுதானே நீ அந்த கேள்வி கேட்ட. இப்ப சொல்றேன் சார், இந்த பத்திரிகை மூலமா ஏன் சூர்யாவை தூக்குனாங்க அப்படின்னா, போன தடவை நடந்த எலெக்ஷன்ல அவர் தப்பு பண்ற எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மறைச்சாங்கன்னா எனக்கு வராதா சார் விஷயம். போன தடவை நாசர் நின்னாரு, நாசர் சாருக்கு சூர்யா சார் போய் ஓட்டு போட்டார், தோத்துட்டாரு நாசர் சார். இப்போ அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, சூர்யா சார் டப்பிங் யூனியன் மெம்பர், விஜய் சாரும் மெம்பர், சுதிஹாசனும் அவங்களும் மெம்பர், எல்லாரும் மெம்பர். ஆனால் அவங்க எல்லாம் படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க. ஆனால் சூர்யா சார் கண்டினியூஸாக டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காரு. மணிரத்னம் சார் படங்கள், மற்ற படங்கள்லாம் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் சூர்யா சாரோட பிரதர் கார்த்திக் சார் அவரு போட்டி போட்டு பொருளாளர் வந்துட்டார், விஷால் வந்து செயலாளராக வந்துட்டார், நாசர் சாரு தலைவராக வந்துட்டார். இப்போ ஒரே ஒரு யூனியன் டப்பிங் யூனியன் தான். இதுல சூர்யா சார் போட்டி போட்டு அவர் தலைவரா வந்துட்டாருன்னா நம்ம பதவி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சூர்யா சார் சந்தா கட்டலன்னு தூக்குனாங்க. இப்போ அவங்க சகோதரி கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன், இத்தனை பேருக்கு சந்தா கட்டின நீங்க ஏன் சூர்யா சார் கட்ட வேண்டியது தானே? ஓகேங்களா? சேத்திரம் வந்து கொரோனா பீரியட்ல சூர்யா சார் நிறைய உதவி பண்ணார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, யோசனை பண்ணி இல்ல நீக்க கூடாது, மறுபடியும் அவரை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி சேர்த்தாங்க? கௌரவ உறுப்பினரா சேர்த்தாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, கௌரவ உறுப்பினரா சேர்த்தாங்க. அப்ப கௌரவ உறுப்பினரா சேர்த்தா என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடவும் முடியாது, ஓட்டு போடவும் முடியாது. ஓகேங்களா? சொல்லுமா. கண்டிப்பா சேர்த்துக்குவோம், கண்டிப்பா அது மட்டும் இல்ல, நானே இவங்க சாந்தா நாங்க கட்டுவோம். ஏன் மற்றவங்களுக்கு நீங்க கட்டினீங்கல்ல, கட்டி கணக்கு பட்டு காமிச்சிங்க, அது எங்க போச்சுன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க கட்டுவோம். வெற்றி அறிக்கை, வெற்றி அணி தேர்தல் அறிக்கை. நம்பர் 1 கிரவுட் வாய்ஸ், அதாவது கூட்டத்துக்குன்னு ஒரு தனியாக குரூப் ஒதுக்கி வச்சிருக்காங்க சார். அவங்க வந்து ஒன்லி அந்த அட்மாஸ்பியரை கத்துறது போக்குவரத்தை பண்ணுவாங்க சார். அவங்களுடைய சம்பளம் வந்து 1150 ரூபா 200 ரூபா கன்வென்ஸ் சார். அந்த 1150 ரூபா 10% யூனியனுக்கு போகும் சார். ஓகே சார். இப்போ நாங்கள் என்ன கொண்டு வரோம்னா, கிரவுட் வாய்ஸ் கூட்ட வழி வருபவர்களின் ஊதியத்தில் எந்தவித பிடித்தமும் இல்லாமல் முழு தொகையும் அவர்கள் பணிபுரிந்த இடத்தில் அவர்கள் கையில் நேரடியாக வழங்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்னைக்கு டப்பிங் பேசிட்டு போனாங்கன்னா நாளைக்கு இது வாங்குறதுக்காக மறுபடியும் அவங்க யூனியனுக்கு வர வேண்டியிருக்கு. 50 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ணி வர வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலரா ஒர்க் இருக்காது, மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. இதை வாங்குறதுக்கு மறுபடியும் ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணி வரான்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்கு டப்பிங் பேசுறாங்களோ, எந்த இடத்துல பேசுறாங்களோ, பேசி முடிச்சோன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க கையில கொடுக்குற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீம். ரெண்டாவது வந்து சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து 25 ஆண்டுகள் பூர்த்தியாகி 65 வயதை கடந்தவர்களுக்கு விருப்ப ஓய்வூதியமாக ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். இது 2வது பாயிண்ட் சார். 3வது, சங்க நிதி ஆதாரத்தை உயர்த்த கலை நிகழ்ச்சிகள் அல்லது வேறு வகையில் ஏதோ நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அதிலிருந்து ஒரு தொகையை பிக்சட் டெபாசிட்டில் முதலீடு செய்து அதிலிருந்து ஒரு வட்டியை வைத்து 60 வயதை கடந்த மூத்த கலைஞர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்டால் மாதம் ரூபாய் 3000 பென்ஷன் வழங்கப்படும். 4வது, அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதம் பரவலாக சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு வழங்க வழிவகை செய்யப்படும். 5 வந்து உறுப்பினர்களின் பெண் வாரிசு ஒருவருக்கு அவர்கள் திருமண உதவித்தொகையாக ரூபாய் 50,000 வழங்கப்படும். உறுப்பினர் வாரிசுகள் ஒருவருக்கு யூனியன் கார்டு எந்தவித கட்டணம் இல்லாமல் இலவசமாக வழங்க வழிவகை செய்யப்படும். அப்புறம் உறுப்பினர்களும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் குரூப் இன்சூரன்ஸ், அதாவது அந்த போடுறாங்களா அந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். முக்கியமா மதிய வேளையில் சங்கத்திற்கு வரும் உறுப்பினர்களுக்கு மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்படும். ஏன்னா வராங்க ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு காசு வாங்க வராங்க, எதுக்கோ வராங்க, யாரை பார்க்க வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க போய் வயசானவங்க இருக்கலாம், யாரும் இருக்கலாம், வயசான சின்னவங்க இருக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு பக்கத்துல ஹோட்டலுக்கு கிடைக்காது, கஷ்டப்படணும் சாப்பாட்டுக்கு போறதுக்கு, சுகர் பேஷண்டா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு எல்லாம் வரவங்க எல்லாருக்குமே மதிய உணவு கம்பல்சரியா வழங்கப்படும் சார். இதுதான் எங்களுடைய தேர்தல். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ வந்து தெலுங்கு மொழி டப்பிங் எல்லாம் வந்து இப்போ ஹைதராபாத் போயிடுச்சு. இங்க தெலுங்கு ஒர்க் நடக்கிறது கிடையாது. இப்ப இங்க இருக்கிற தெலுங்கு பின்னணி குரல் கொடுக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் வந்துருச்சு.
நம்ம கார்டு வாங்கிட்டோம், எல்லா ஒர்க்கும் ஹைதராபாத் போயிடுச்சு, இங்கே என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கள் வெற்றி அணி சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு சில பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம். அந்த ஒர்க்குகள் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இங்கே நடக்கிற அந்த ஒர்க்கில் அனைத்து தெலுங்கு பின்னணி குரல் கொடுக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பரவலாக சுழற்சி முறையில் கொடுக்கப்படும். அதனால அந்த பயமும் வேண்டாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ.